விட்டு போய் இறங்கி பஸ் விட்டு இறங்கி காளானை சாப்பிட்டுட்டு அடுத்த பஸ் பிடிச்சி மாதம்பட்டி போவேன். இன்னைக்கு அதை எப்படி செய்ய போகிறது பார்க்கலாமா? மஷ்ரூமை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ 250 கிராம் மஷ்ரூம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட போகிறோம். ஒரு டிஷ்ஷில் இந்த நுரை அடங்குச்சுன்னா அது வந்து நல்லா குக் ஆயிடுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கறி மசாலா யூஸ் பண்ணலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்திருக்கேன். சோயா சாஸ் 2 ஸ்பூன். இப்போ நம்ம வந்து சாஸெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் அது நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து இதில் ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஆவி பறக்க பறக்க அப்படியே அந்த வாழை இலையில் சூடாக இந்த சுட சுட பச்சை வெங்காயம் சேர்ந்து அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தள்ளு வண்டியில் பண்ணுற மஷ்ரூம்.